நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரோட்டீன் லீக்கேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க யூரின் போகும்போது நுரையாக போகுதுன்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் லீக்கேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறிப்பாக சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டுக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிட்னி பாதிக்கும் போது கிட்னியோட ஆரம்ப நிலையில் அந்த மாதிரி புரோட்டீன் லீக்கேஜ் ஆகி அதுக்கப்புறம் அது கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்னா கிரியாட்டினின் ஜாஸ்தியாகி நிறைய பேஷண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ புரோட்டீன் லீக்கேஜ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது எதனால வருது அப்படின்னா, இந்த கிட்னியில் சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அந்த கிட்னி என்ன ஆகும் அப்படின்னா, கிட்னியில் குளோமருலார் பேஸ்மென்ட் மெம்பரேன் இல்லைன்னா போடோசைட்டுன்னு சொல்லுவாங்க, இது பாதிக்கப்படும், டேமேஜ் ஆகும். இதை பாதிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன் வெளியில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்ன வேற ஒன்றுமே இல்லை, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். இதை எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எது கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ரெண்டாவது உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். ஸோ புரோட்டீன் லீக்கேஜ் நம்ம வராமல் தடுக்கணும். இல்லை வந்த புரோட்டீன் லீக்கேஜ் நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? பேலன்ஸ்டு டயட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே.